நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா 2026 ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய சூரிய பகவான் ஆரம்பத்தில் மீன ராசியில் இருப்பார். அதுக்கு பிறகு 15ஆம் தேதிக்கு மேலே எங்கே வர்றாரு, நம்முடைய மேச ராசிக்கு வந்துடுவார். இந்த மேச ராசிக்குள்ளே சூரியன் வரும் காலம்தான் நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ் புத்தாண்டாக கருதுவோம். அப்போ தமிழ் புத்தாண்டு துவக்கமே எங்கே வருது, நம்மளுடைய ஏப்ரல் மாதத்தில் தான் வருது. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் 12 ராசி அன்பர்களுக்கும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மேலும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க, இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக அல்லது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பேச போகிறோம். அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி வச்சா ஃபஸ்ட்டு சூரியன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், அதுக்கடுத்து குரு பகவான். நம்ம அதாவது மாதக்கோள்களான முடிச்சுட்டு சுக்கிரனை முடித்த பிறகு யார் பார்க்குறோம், நம்ம வருட கிரகங்களை பார்க்குறோம். குரு, சனி பகவான், ராகு பகவான். இந்த 9 கிரகங்களில் மேக்ஸிமம் 8 கிரகங்களை நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம். சந்திரன் ஒரு மாதத்துக்கு 2.5, அதாவது ஒரு நாளைக்கு 2.5 நாளைக்கு ஒருக்க அவர் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி போய்கிட்டே இருப்பார். அது தின பலன்களில் வந்துடும். அப்போ இந்த மாத பலனில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக எடுத்துக்கிறது சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இந்த கிரகங்களில் மையமாக வைத்து மற்ற ஏனைய கிரகங்களை உங்களுக்கு சப்போர்ட்டாக வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், இந்த மாத பலனை எடுத்திருக்கோம். அப்போது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய பக்க பலமாக இருக்கார். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ரிஷபராசிக்கு கொடுக்கார். அப்போ இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்க போதும்னா, நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களிலும் வெற்றி பெற போகிறீங்க. சில மறதி என்ற செயல்பாடு மூலமாக, அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இதை நினைக்கிறேன், இதை செயல்படுத்த நினைக்கிறேன், ஆனால் செயல்படுத்த முடியல. ஒரு குழப்பமாகவே ஏற்பட்டுக்கிருக்கு. இந்த குழப்பத்தை யார் உண்டு பண்ணுறானே தெரியல, இல்லை நானே உண்டு பண்ணிக்கிறேன்னான்னு தெரியல. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்கன்னா குழப்பம் நிறைவடையும், தெளிவான மனநிலை வரும், தெளிவாக முடிவெடுப்பீங்க, சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விஷயமாக, பெஸ்ட்டு விஷயமாக முடிவெடுத்துக்கணும். உங்களுடைய சந்தோஷத்தை நீங்களே முடிவெடுக்க போகிறீங்க, அதான் விஷயம். இவ்வளோ நாட்களாக உங்களுடைய சந்தோஷம் மற்றவங்க கையில் இருந்துச்சு. அவங்க தான் உங்கள் சந்தோஷம், அவங்க தான் உங்களுடைய லைஃபு, அவங்க மட்டும்தான் உங்களுடைய எதிர்காலம் நினச்சி உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் இழந்துக்கிருந்தீங்க, அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்கள் கூட இருந்த தேவையில்லாத இன்னல்கள், தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவாக இருக்கட்டுமே, தேவையில்லாத விஷயம் கட்டாயி போயிடும். தேவையான செயல்பாடுகள் உங்களை சிறப்படைய வைக்கும் என்பது உண்மை. அதேபோல் நம்ம ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக கலந்துக்கிருவீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அல்லது உங்கள் வீட்டில். ஸோ இதெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய செயல்பாடாக வரும். அவங்க வீட்டில் ஒன்று சுப நிகழ்ச்சி நடக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். அதற்காக நீங்கள் என்ன பண்ணலாம், போய் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுடைய வீட்டிலையே ஏதாச்சும் ஒரு புதிய திட்டங்கள், புதிய சுப நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேபோல் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு வழக்கு இருக்குது, தேவையில்லாத பிரச்சனை இருக்குது, தேவையில்லாத ஒரு குழப்பம் இருக்குது. இது எப்படா முடியும், முடிஞ்சால் தான் ரிலாக்ஸு. வேலையில் இருக்கட்டும் அல்லது வெளி வட்டாரங்கள் இருக்கட்டும், உங்களை டாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை அதிகமாக கொடுத்துக்கிருக்காங்க. இது எப்போ முடிவடையும், இதற்கான தீர்வு எப்போ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் காத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான எப்படி சொல்லலான்னா மனசார
நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த மனம் நிம்மதியானால் எல்லா விஷயத்தையும் உங்களால் செய்து முடிக்க முடியுங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த நிம்மதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்குறது யார்? உங்களுக்கும் தெரியும். என்ன தெரியும்? நீங்கள் மற்றவங்க மேலே அதிக அக்கறை காட்டி அவங்க உங்கள் மேலே பாசம் காட்டுவாங்க, அவங்களுக்காக நீங்கள் வாழ்கிறீங்க, அவங்க உங்களுக்காக வாழ்கிறாங்கன்னு நீங்களாக தேவையில்லாமல் மைண்டில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறது தான் உங்களுடைய குழப்பம். இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு உங்களுடைய மனநிலை தெளிவாக போகுது. யார் யார் எப்படிப்பட்ட கேரக்டருங்கிறது இப்போ வரையும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து முடிவு எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படித்தான் வாழணும்னு முடிவு எடுத்துக்கோங்க. லைஃப் சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுக்கிற விஷயங்களை வெற்றி பெறுவீங்க. அதே போல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், சின்ன சின்ன ஒரு வயிறு வலி சம்மந்தப்பட்டது, அல்லது இந்த கையில் இல்லை ரைட் சைடில் அல்லது லெஃப்ட் சைடில் மணிக்கட்டு கீழே வலி, இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுயஜாகம் வலிமையாக இருந்தால் வாய்ப்பு வராது. ஓகேவா? இன்கேஸ் அதுவும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நம்ம சொன்ன மாதிரி இந்த 2 இடங்களில் ஹெல்த்தில் ஏதாவது சின்ன பிரச்சனை வருதுன்னா உடனே என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க மருத்துவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லது அதிகமாக நடக்க போது கவனமான விஷயங்களை கரெக்டாக செயல்படுத்தினீங்கன்னா நம்முடைய ரிஷபராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் மகிழ்ச்சிகளையும் மிகப்பெரிய என்ன சொல்லணும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.